ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 மம் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நடிகை. நம்ம இது வரைக்கும் பார்த்தா தமிழ் சினிமா ஆக்ட்ரஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிரிஜா. பேரை கேட்கும்போது தமிழ் நடிகை மாதிரி இருக்குல்ல. ஸோ ஆனால் வந்து கிரிஜா ஓக். ஸோ இந்த கிரிஜா நடிகை வந்து மராத்தி நடிகை ஆக்சுவலாக. ஸோ ஹிந்தி கூட கிடையாது, மராத்தி சினிமாவில் ஒரு சூப்பரான ஒரு நடிகை. ஸோ ஏன் இந்த நடிகையை பற்றி இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, எதர்ச்சியாக வந்து ஸ்க்ரால் பண்ண நினைக்கிறேன், ஃபீல்டில் வந்து வந்தாங்க. எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில. பார்த்தா செம்ம அழகு. பா! என்ன மாரி அழகு. வாட் அன் எலகண்ட். அப்படியே வந்து வெள்ள வெளேல்னு ரொம்ப க்யூட்டா, ஒரு பயங்கரமான ஒரு ஆன்டி அப்படின்னு நினச்சுட்டேன் நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னே. ஸோ பயங்கரமான மொரட்டு ஆன்ட்டியா இருக்கிறாங்க, க்யூட்டான ஆன்ட்டியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்க்க பார்க்க போய்லாம் பார்த்தா, இந்த நடிகையுடைய தொப்புள்லாம் பயங்கரமா இருக்கு. இப்போ ரீசென்ட்டா அவங்க ட்ரெண்டிங்கில வந்ததே அந்த தொப்புளால தான். ஒரு ஷோக்கு எங்கேயோ நடந்து போயிருக்காங்க. அப்போ வாண்டடா வந்து கேமரா முன்னாடி தன்னுடைய சாரிய அட்ஜஸ்ட் பண்ற மாரி அட்ஜஸ்ட் பண்ணி தன்னுடைய தொப்புல காட்டுனாங்க. அந்த காட்டுனாலும் காட்டுனாங்க. நேஷனல் க்ரஷ்ப்பா शूट तो मेरा அப்படின்ட்டாங்க. चल रहा है। ஸோ யார் அந்த நடிகை? யார் அந்த நடிகை? அப்படின்னு சொல்லி போய் எல்லாருமே பார்த்துருப்பாங்க போல. அவங்களோட இன்ஸ்டா வியூவுமே வந்து ஏறியிருக்கு. ஃபாலோவர்ஸும் ஏறியிருக்கு. ஸோ அதிகமா கவர்ச்சி காட்டாத ஒரு நடிகை போல. மராத்தி சினிமால கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா நடிக்கக்கூடிய நடிகை. ஆனா வந்து இப்போ தொப்புல காட்டுனதால பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்க அந்த கிரிஜா ஓக். ஸோ மூஞ்ச பார்க்கும்போது கொஞ்சம் ஆன்டி லுக்கில் இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, 2011 ஆக்சுவலி 22, 23 வயசுலேயே கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. காலக்கொடுமை. ஸோ அந்த வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையும் பெத்தாச்சு. இதனால அவங்களுடைய அழகே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் இப்போ தான் அழகாக இருக்கிறாங்க முன்னாடி விட அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ அப்படி என்னடா வயசாயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 38 வயசு தாங்க ஆகுது. ஸோ இப்போ இந்த இமேஜ் பாருங்க. இதுதான் வந்து யார் இந்த நடிகை அப்படின்னு சொல்லி போய் எல்லாரும் பார்க்க வச்சது. அவங்களோட இன்ஸ்டாவும் வந்து ஏற வச்சது. இந்த ஒரு சீன் தான். இந்த ஒரு சீன் அப்படியே தூக்கி போட்டுருச்சு நடிகையை. செம்மையா வந்து ஃபேமஸ் ஆயிட்டாங்க. நேஷனல் க்ரஷ்ப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களுடைய இமேஜ் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்கப்பா. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஒரே ஒரு தொப்புள் ஷோ. மற்ற எல்லாருமே சொல்லுவாங்க, சாதாரண தொப்புள் தானேயா அப்படின்னு. அந்த தொப்புள் தான் இந்த நடிகை யாரு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ற அளவுக்கு இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் ஆக்கியிருக்கு. அவங்களுடைய இன்ஸ்டாவும் வந்து ஃபேமஸ் ஆக்கியிருக்கு. இதனால அவங்க சப்ஸ்கிரைபர் கண்டென்ட்டாக போடுறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட்டாக இது வந்து போட்டால் நம்மளோட தொப்புளுக்கும் இவ்வளோ வேல்யூ இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து ஷாக் ஆகிருக்கிறாங்க. இன்னும் நிறைய காட்டுறோம்ப்பா அப்படின்ற ஒரு முடிவுக்கு எடுத்திருக்காங்களாம். அவங்களோட சுற்றி நெருங்கிய வட்டாரங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலமாக நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நடிகையை பற்றி நம்ம பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த நடிகை உங்களுக்கு கண்டிப்பாக புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய ஃபோட்டோ ஷூட்லாம் பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க. ரொம்ப எலகண்ட்டாக, நீட்டாக, அதாவது ரொம்ப ஆரவாரம் இல்லாமல் அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கும் சரி, அவங்களுடைய அந்த காட்டக்கூடிய கவர்ச்சியும் சரி, ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ ஓவர் கவர்ச்சியும் இல்லாமல், ஓவர் குத்து விளக்கம் இல்லாமல், சூப்பரான ஒரு கவர்ச்சி, அழகான இடத்துல காட்ட வேண்டிய இடத்துல காட்டுறாங்க சாரியிலேயே. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதுதான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ்க்காக இப்படி ஒரு நடிகை இந்த மாதிரியான ஒரு தொப்புள் ஷோ காட்டியிருக்காங்க அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கிரிஜா ஓக். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட இன்ஸ்டாவை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணுறேன் ரம்யா ஆன்ட்டி சீரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.